இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்தீங்கன்னு பார்த்தோம்னாக்கா எங்கள் ஏரியாலிக்கு வந்து ஒரு பார்க் உண்டு. பார்க்கண்டாக்கா சில்ட்ரன் பார்க் மாதிரி இல்லை, ஆனால் சில்ட்ரன் பார்க் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து விளையாட்டுக்கண்டே இவங்க வச்சுக்காங்க. அப்படின்னா ஃபுட்பாலுக்கு, வாலிபாலுக்கு, அடுத்த வந்து இவங்க ஹாக்கி விளையாடுறது, ஐஸுக்கு, எல்லாத்துக்குமே இவங்க வேறு வேறு ஒவ்வொரு பார்க் வச்சு நீங்கள் உங்களுக்கு பார்த்தா விலங்கும். இந்த போர்டில் இவங்க போட்டிக்கு வந்து ஒரு பாருங்கள் எப்படி வந்து ஒரு 5 6 7 9 மட்டிற்கு இடம் மட்டி இடத்துல உங்களுக்கு பார்த்தா விளங்குதில்லை. எல்லாம் பிரித்து வச்சுக்கி அதில் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி வேண்டியத்துட்டு வந்து விளையாடலை. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். சிலவங்க வந்து நாயில் எடுத்துகிட்டு விளையாடுவாங்க. உங்களுக்கு பார்த்தாருங்க நாய் ஒரு முழங்கால அளவுக்கு நாய் வந்து தாண்டிக்கு அந்த அளவு ஐசிக்கு இதில் அவங்க நாயில் நிறைய கொண்டு வந்து அவங்க இதில் வந்து விளையாட வச்சுக்காங்க. அதில் அது மாதிரி அது வந்து அவங்க ஓகேனுக்குன்னு வச்சுக்கி அடுத்த வந்து நான் உங்களுக்கு காட்டு இன்னும் ஒரு வித்தியாசம் நிறையா வந்து மீக்குதுக்குள்ளுக்கே அவங்க நிறைய பொண்டதுகள் வச்சுக்காங்க. இது இப்போ உங்களுக்கு பார்த்தாலும் நாயில் வந்து விளையாடுறதுக்கு போட்டிக்காக வீட்டுக்குள்ளே கிக்கிறது சோம்பர் தனித்தனி தானே. அதனால் அவங்க ஒன்று வந்து இங்கே வந்து ஒரு பார்க்கில் விளையாடுறது வச்சு பாருங்கள். அப்படியே எங்களை அப்படின்னு பார்த்தோன்னா வியூவை பாருங்கள் எப்படிண்டு அப்படின்னு பாருங்கள் வியூ எப்படிண்டு. ரெண்டு சைட்லேயுமே ஐஸ் தான் இருக்கு. இது ஃபுல்லாக இது அப்படியே ஒரு 4-5 ஏக்கருக்கு அப்படியே ஃபுல்லாக கிரவுண்ட் தானே. ஒருவங்க பிரித்து வச்சுக்கு வேண்டியத்தர் வந்து விளையாடுறதுக்கு எழுமன மாதிரி குரூப்பாக வந்து இந்த ஏரியாலிக்காக்கள் மட்டும் வெளியேரியாக்களுக்கு இனி அவங்க வேறு கம்யூனிட்டிக்கு அவங்க வேறு வச்சுருக்கு அதில் வந்து விளையாடலும். இது வந்து மார்னிங்கில் வந்து இது ஃபுல்லாக இவங்க வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணால் 6 மணிக்கு முந்தி ஆகல் வரத்துக்கு முந்தி எல்லாம் ஃபுல்லாக இந்த ரோட்டை க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. பொதுமக்களை யூஸ் பண்ணதுக்கு எழுமன மாதிரி. உங்களுக்கு இப்போ இந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பாருங்கள் எப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து 2 சைடும் மரம், கிறிஸ்மஸ் மரம், அடுத்து வந்து வேறு ஒரு மரம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மரம் ஒன்றுலேயும் இலை இல்லை. பொதுவாக இனி வின்டர் வந்தாலும் இலை இல்லை தான் இனி. ஆனாலும் இந்த கிறிஸ்மஸ் மரத்தில் மட்டும் இலை இருக்கும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இது மட்டும் அப்படி இருக்கும் பாருங்கள். ஐஸில் விழுந்து இது ஐஸ் விழுந்து அப்படியே பனி அப்படியே விழுந்து இப்படி இருக்கும் பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் இருக்கு மரம் எல்லாமே. ஆனால் இந்த குறவு விழுந்து எல்லாம் அப்படியே கீழே விழுந்து வாக்கு. நாட்டில் பைனஸ் மரம் வைக்கிற மாதிரி, ஆனால் பைனஸ் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுடெல்லாம் மரத்தா ஊறாது, அடுத்த எல்லா மரத்திலும் இலையெல்லாம் மூந்துடும். இங்கே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக அப்படி இருக்குது, ஃபுல்லாக வெள்ளை கீக்குது. இப்போ விடிஞ்சிக்கிங்க.